ராதா, லேட் ஆகுமா சாப்பாடு? இல்லங்க, ஒரு 2 நிமிஷம் இப்போ வந்துருவேன். சீக்கிரமா வா, எனக்கு லேட் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு தான் இவ்வளவு ஸ்பெஷலா எதுவுமே சமைக்கவே சொல்லக்கூடாது. இப்படிதான் லேட் பண்ணிட்டு இருப்பா. இந்தாங்க. ஏய், என்ன ராதா, ஏதோ வித்தியாசமா ஏதோ செஞ்சிருக்க? இல்லங்க, எப்பவுமே இட்லி சாம்பார் அந்த மாதிரி தானே சாப்பிட்டு இருக்கீங்க. அதான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நூடுல்ஸ் செய்யலாம்னு நினைச்சேன். நூடுல்ஸா? ஏங்க, உங்களுக்கு பிடிக்காதோ? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, சாப்பிடுறேன். நீங்க இப்போ இப்படிதான் சொல்வீங்க. அதை மட்டும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போகும். இதை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்து நூடுல்ஸே பிடிக்காது. அது ராதாக்கு எங்க தெரிய வாய்ப்பு இருக்கு? நானும் முன்ன பின்ன அவளை வெளியே கூட்டிட்டு போனா தானே. அவளை எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டே போனதில்லை. எப்போவா தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அப்புறம் எப்படி எனக்கு பிடிச்சதெல்லாம் அவளுக்கு தெரிய போகுது? எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுவும் நான் என்னைக்கோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கேன். சரி, சாப்பிடுவோம். அவள் வேற ஆசையாக செஞ்சு தந்திருக்கான். சாப்பிடாம வச்சுட்டு போனால் அதுக்கப்புறம் ஏதாவது நினைப்பான். அப்புறம் வருத்தப்பட்டுட்டு வேற இருப்பான். என்னங்க, எப்படி இருக்கு? அருமை, சூப்பராக இருக்கிறாதா. எப்படி இதெல்லாம் கற்றுக்கடுற? எல்லாம் எனக்கு தெரியுங்க. அது சரி. அத்தை, சாப்பிட்றீங்களா? சாப்பாடு எடுத்துட்டு வரவா? ஆமா, என்னத்த செஞ்சு வச்சிருக்கியோ போய் எடுத்துட்டு வா முதல்ல. சரிங்க அத்தை. ஏய் வினோத், அது என்ன இளவுடா? என்னதுமா? அதான் உன் கையில வச்சிருக்கிய, அது என்னதுடா? பார்த்தா தெரியலையா? நூடுல்ஸு. நூடுல்ஸா? இதெல்லாம் மனுஷன் சாப்பிடுவானாடா? என்னைக்காச்சும் நான் உனக்கு இப்படியெல்லாம் ஏதாவது செஞ்சு தந்திருக்கேனா? எப்படிடா அதெல்லாம் சாப்பிட்ற? அது இல்லம்மா, ராதாக்கு எனக்கு இது பிடிக்காதுன்னு தெரியாதுல்ல. அவ பேசாம செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டா. சரி, அவகிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் வாங்கி வச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்தேன், சுமாரா தான் இருக்கு. ஏண்டா, இதுக்கு தான் நான் சொல்றது, அவ இஷ்டத்துக்கு சமையல் பண்ண விட்டா இப்படிதான் பண்ணுவா. அப்படியெல்லாம் இல்லம்மா, அவ ஏதோ ஆசைப்பட்டு சமைச்சிருக்கான்னு நினைக்கேன். அவளுக்கு நூடுல்ஸ் பிடிக்கும் போல, அதனால செஞ்சிருப்பான்னு நினைக்கேன். பரவாயில்ல, அவ்வளோ டேஸ்ட் ஒன்றும் நல்லா இல்லாமல் இல்லை, சுமாராக இருக்க தான் செய்யுது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, நல்லா தான் இருக்கும். எது, எனக்கும் இந்த மாதிரி ஐட்டமா? சி, மனுஷன் திம்மானா இதெல்லாம்? ஏமா அப்படி சொல்றீங்க? பாவம், அவ நமக்காக தானே சமையல் பண்ணியிருக்கான். ஏண்டா, உன்னையே நான் சாப்பிடாதன்னு சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு வேற அவ கொண்டு வருவாளா இந்த மாதிரி? வரட்டும், அவ இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. ஏமா, அன்னைக்கு அனு கூட ஒரு வாட்டி வெளியே போகையில கூட நீங்க நூடுல்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டு சாப்பிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஏண்டா, அது வெளியே, அது கொஞ்சம் நல்லா இருக்குமென்னு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அது என்ன, நான் முழுசா சாப்பிடவா செஞ்சேன்? உனக்கு தெரியாது, அவ்வளவும் காசு பிடிச்ச கெடுமானம் தான். சரிம்மா, இப்ப இவ செஞ்சுட்டாள்ல, என்ன பண்ண சொல்றீங்க? இதுக்கு தாண்டா வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு சமைக்கணுங்கிறது. இவ அவ இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா, எல்லாம் நூல் கொடுக்குற தைரியம் தான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லம்மா. அத்தை, 4 இட்லி போதுமா? இன்னும் எடுத்துட்டு வரவா? ஏய், என்ன ராதா, எங்க அம்மாக்கு மட்டும் இட்லி செஞ்சிருக்க? இல்லங்க, அவங்க இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதான் தனியாவே இட்லி செஞ்சுட்டேன். சட்னி வச்சிருக்கேன். ஓ அப்படியா ராதா, நான் கூட அம்மாக்கும் சேர்த்து நீ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கன்னு நினைச்சேன். ஏண்டி, இவனுக்கு மட்டும் நூடுல்ஸ், எனக்கு மட்டும் இட்லியா? இல்லத்த, நீங்க அந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட மாட்டீங்கல்ல, அதான் உங்களுக்கு இட்லி செஞ்சேன். எவ்வளோ திமிரு இருக்கும் உனக்கு? என்னம்மா நீங்க இப்பதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு ஏதாவது நூடுல்ஸ் அவ கொண்டு வந்தானா நடக்கிறதே வேறன்ட்டு. அவ இட்லி தானே கொண்டு வந்திருக்கா, அப்புறம் என்ன? ஏண்டா, அவ வேணும்னே பண்ணிருக்காடா. எனக்கு நல்ல சாப்பாடுலாம் தரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நேத்து உள்ள இட்லி எடுத்துட்டு வந்திருக்கா. ஐயோ அத்தை, இது நேத்து உள்ளதெல்லாம் கிடையாது, ஃப்ரெஷ்ஷான மாவு தான். ஃப்ரெஷ்ஷான மாவா? யாரு கண்டா அது ஃப்ரெஷ்ஷான மாவா ஃப்ரெஷ் இல்லாத மாவான்ட்டு? அம்மா, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நீங்க வேணும்னே ராதாவை ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணி குறை சொல்லி திட்டணுங்கிறதே பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அவ முதல்ல உங்களுக்காக நூடுல்ஸ் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருந்தா அவ எடுத்துட்டு தான் வந்திருப்பான். ஏன் தேவையில்லாம இப்படி பண்றீங்க? உங்களுக்கு தான் நூடுல்ஸ் பிடிக்காதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு தானே இருந்தீங்க. அப்ப இப்ப எதுக்கு தேவையில்லாத இந்த வழக்கு? ஏண்டா, நான் சொன்னேன்னா அவ என்கிட்ட ரெண்டையும் கையில வச்சு காட்டணும், உங்களுக்கு இது வேணுமா இது வேணுமான்ட்டு. அத்தை கிட்ட இதை கூட கேட்காதவன் என்ன இது? என்னம்மா நீங்க சொல்றீங்க? என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க, இப்ப அவ இட்லி கொண்டு வந்தோன்னா அவகிட்ட ஒரு மாதிரி பேசுறீங்க. உங்களை புரிஞ்சுக்கவே முடியல. ஆமாடா, உனக்கு புரியாது. உனக்கு தான் சுத்தமா எதுவுமே புரிய மாட்டேங்க. இது எப்படி புரியும்? அவ எனக்கு பழைய இட்லியை ஊத்தி கொண்டு வந்து கொடுத்துருக்கா, அதை நான் சாப்பிட்டுட்டு போகணுமோ? இந்த வீட்டுல நான் மாமியாரா இருந்து என்னடா பண்றது? ராதா, நூடுல்ஸ் வேற இல்லையா? இல்லங்க, நான் நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் செஞ்சேன். அத்தை இதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் அவங்களுக்கு இட்லியை வச்சேன். ஏண்டி, உன் இஷ்டத்துக்கு இங்க சீக்கிரமா சாப்பிட்றதுக்கு இது என்ன உன் வீடா? அது சரி, வீட்டுல எல்லாம் வயதை காய போட்டு கிடந்திருப்பாள்வ போல, அதான் வந்ததும் அவசர அவசரமா சாப்பிட்டுருக்கா. என்னத்த நீங்க என்ன பத்தி பேசணும், என்ன பத்தி மட்டும் பேசுங்க, எதுக்கு என் வீட்டை பத்தி இழுக்கிறீங்க? என்ன சாப்பாடு ரெடியா? எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாச்சு போல. ஆமா ஆமா, சாப்பாடாம சாப்பாடு. இந்த வீட்டுல சாப்பிட்றது ஒண்ணுதான், சாப்பிடாம போறதும் ஒண்ணுதான். நீங்க அங்கேயே போய் ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. இந்த வீட்டுல எல்லாம் கையை நினைக்காதீங்க. என்ன பண்றது, இந்த வீட்டுல மருமக ஆட்சியா போச்சு. வர வர மாமியாருக்கு மரியாதை இல்லாம போச்சு. என்ன பாக்கியா உனக்கு பிரச்சனை? சும்மாவே இருக்க முடியாது. சாப்பிட்ற நேரத்துல என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஆமாங்க, நான் தான் பிரச்சனை பண்ணுவேன்.
எனக்கு தான் அந்த வீட்டில் வேற வேலை இல்லைல்ல, அதான் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன். அப்பா, அம்மாவோட நடவடிக்கை சுத்தமா சரியில்லை. ராதா எனக்காக நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வந்தா. அம்மாவுக்கு தான் நூடுல்ஸ் பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்ப தேவையில்லாம ராதா கூட சண்டை போடுறாங்க. இப்படியே நடந்துட்டு இருந்தா நான் என்ன முடிவெடுப்பேன்னு எனக்கே தெரியாது. அம்மா கிட்ட சொல்லி வைங்க. என்ன பாக்கியா இதெல்லாம்? இப்பெல்லாம் ரொம்ப மாறிட்டாங்க. எல்லாமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா. நான் ஏதாவது சொன்னாலும் என் பேச்ச கூட கேட்க மாட்டேங்க. நீங்களே பாருங்க நேர்ல இருந்து. என்னம்மா ராதா, நீ ஏன் அழுற? இல்ல மாமா, அத்தை நூடுல்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு தான் நான் இட்லி செஞ்சேன். அத்தைக்கு இட்லி வேணான்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம எங்க வீட்டை பத்தி வேற தப்பா பேசுறாங்க மாமா. இது உன் வீட்டை பத்தி தப்பா பேசினாளா? ஆமா மாமா, அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எனக்கு கொடு இட்லிய, நான் சாப்பிடுறேன். மாமா என்னம்மா, எனக்கு இட்லி கொடு. இல்ல மாமா, உங்களுக்கு இட்லி பண்ணலனா அத்தைக்காக தான் பண்ணிருக்கேன். என்னங்க பாத்தீங்கள்ல, உங்களுக்கு எதுவும் கிடையாதான். பாத்துக்கோங்க. இப்பவே இவளோட அதிகாரத்தை, இவளை இப்படியே விட்டோன்னு வைங்க, அவ்வளவுதான் தலை மேல ஏறி உட்கார்ந்துக்கிடுவா. என்னம்மா இது, எனக்காக சாப்பாடு எதுவும் பண்ணலையா? மாமா ஒரு நிமிஷம். எங்க வரா? அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? ஆபீஸ் கிளம்புற நேரத்துல ஏன் இப்படி டென்ஷனை உண்டாக்குறீங்க? ஆமாடா, இப்பெல்லாம் நான் பேசுறதெல்லாம் உனக்கு டென்ஷனா தான் இருக்கும். அவ அப்பா கூட எதுவும் சமையல் பண்ணலன்னு சொல்றா. அது உனக்கு பெருசா தெரியல. ஹாஸ்பிட்டலுக்கு போற மனுஷன் ஏதாவது சாப்பிட்டு போக வேணாம். அவ என்னடா இப்படி இருக்கா? அவதான் உள்ள போயிருக்காள்ல, என்ன பண்றான்ட்டு பாப்போம். அதுக்கு முன்னாடி உங்க இஷ்டத்துக்கு அவளை திட்டாதீங்க. ஆமா, எங்களுக்கு ரொம்ப தேவை இவளை திட்டிக்கிட்டே கிடக்க. இந்தாங்க மாமா, உங்களுக்கு முட்டை தோசை எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னம்மா இதெல்லாம்? ஏய் ராதா, அப்பாக்காக தனியா சமைச்சியா? ஆமாங்க, அவருக்கு இட்லி பிடிக்காதுல, அதான் முட்டை தோசை செஞ்சேன். என்ன ராதா இதெல்லாம்? இட்லியே தந்திருக்கலாம்ல. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா சமைச்சிட்டு இருக்க எவ்வளவு நேரம் ஆகும்? அதுவும் இல்லாம உனக்கு டயர்ட் ஆகாது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. எல்லாம் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு தானே சமையல் பண்ணுறேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாலாம் தெரியல. நீங்கள் நல்லபடியாக சாப்பிட்டாலே எனக்கு அதுவே போதும். ஏண்டி பாத்தியில? ஆமா, என்னத்த பாக்குறது, சும்மா நடிப்பா. என்னைக்காச்சும் நீ எனக்கும் இவனுக்கும் தனித்தனியா சமைச்சு தந்திருக்கியா? ஒரு வாட்டி உன் வாழ்க்கையில யோசிச்சு பாரு. முக்காவாசி நாள் அந்த உப்புமாவை தான் போட்டிருக்க. உனக்கெல்லாம் ஒரு பேச்சா? இங்க பாரு, இனி ராதா கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ. இல்லன்னு வை, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உனக்கு. அப்பா நல்லா சொல்லுங்கப்பா. அம்மா மட்டும் ராதா கிட்ட இப்படியே நடந்துட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இனி அவ வாயே திறக்க மாட்டா. நான் பாத்துக்கிடுறேன், நீ கவலைப்படாம சாப்பிடு. அம்மாடி ராதா, நீயும் உட்காரு, நீயும் சாப்பிடு. இல்லை மாமா வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. ஏய், மாசம் இருக்காம அந்த இட்லியை போய் எடுத்துட்டு வா. ராதா நீ போ. அவளுக்கு இட்லியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். என்னங்க? என்ன, அவ முதல்ல உனக்காக தானே வந்து தந்தா. அப்ப என்ன சொன்ன நீ? ஏதோ சொன்னதான். இப்ப எனக்கு பசியா இருக்கு. கண்ட கருமத்தினாலும் சாப்பிடணும்னு தான் தோணுது. ஓ அப்படியா? அப்ப எதையாவது போய் சாப்பிடு. உன்னால முடியலனா நீயே செஞ்சு சாப்பிடு. தேவையா இதெல்லாம் உங்களுக்கு? வாயை வச்சுட்டு சும்மா இருக்கணும். அப்பா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டாதான் உங்களுக்கு நிம்மதி போல. திமிர் பிடிச்சதுங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட என்ன மாட்டி விட்டு அவர்கிட்ட எனக்கு திட்டு வாங்க வைக்குதுங்க. இவளுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு. எல்லாம் இவன் சப்போர்ட் இருக்குன்ட்டு அவ நல்லா துள்ளிட்டு இருந்தா. இப்போ இவரும் சேர்ந்து அவளுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. என்னத்த சொல்ல. ஆளுக்கு ஒன்று செஞ்சிருக்கா, திமிர் பிடிச்சவன். ஒரு வாட்டி என்கிட்ட ஏதாவது செய்யணுமான்னு கேட்டு செஞ்சாளா? அவ இஷ்டத்துக்குள்ள செஞ்சிருக்கா. இனி இருக்கு இவளுக்கு. கொஞ்ச நாள் கண்டுக்கிடாம விட்டா ரொம்ப ஓவரா தான் துள்ளுறா.